ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் உங்கள் வேண்டறது கிரேமின். ஸோ நான் இது முன்னாடி எஸ்ஓஸ் நான் வீடியோ போட்டிருப்பேன். தெரியல இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், அதுக்கு அடுத்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ பேசியிருப்பேன். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தா நான் வந்து V4S வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் அவர் ஓடி பார்த்தாரா ப்ரோ, ஸோ அதனால் எடுக்க முடியல. ஸோ இன்னொரு வீக் நான் வந்து கன்ஃபார்ம் அதான் வீடியோ போடுறேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் யாராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூக் 200 ஒரு R15, இது வந்து நம்ம 20 டியூக் 200. ஸோ ZX10R வித் SC ப்ராஜெக்ட் CRT. ஸோ இது அப்புறமேட்டுக்கு ரெண்டு, ஒரு V4 ஒரு V4S. இதான் நம்ம இப்பொழுதுக்கு ரைடு எங்கே வந்துருக்கோம், நாமக்கல் பக்கத்தில் இருக்க CCTக்கு வந்திருக்கோம். பரமான வீடியோ எடுக்கலாம், ஏன்னா இருட்டில் இருந்துச்சுன்னா எடுக்கலாம் விட்டேன். அப்புறம் GoPro கொஞ்சம் நம்ம பேட்டரி மாற்றி ஆகணும். ஸோ இப்போ கன்ஃபார்ம் மாற்றி ஆகணும். ஸோ நிறைய பேர் இப்போ தான் புதுசாக அறிமுகமாகிறதுனால டப்பு பேர் ஞாபகம் வர மாட்டேது எனக்கு. பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி சண்டே இன்றைக்கே போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரவுண்டு போயிட்டு வந்து பண்ணாச்சுன்னா SC ப்ராஜெக்ட் வந்து இந்த கிளாம்ப் போட்டிருந்தாங்க. இந்த கிளாம்ப் தெரியுது அவங்களுக்கு. இந்த கிளாம்பில் வந்து இங்கே ரப்பர் வச்சு அது மேலே தான் இந்த கிளாம்ப் போட்டிருக்காங்க. வண்டி ஸ்ட்ரெச் அடித்து வந்தோன்னே, ஃபுல் சென்ட் பண்ணி வந்ததுனால இந்த ஹீட்டில் வந்து இந்த ரப்பர் வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நார்மலாக தான் இருக்குது. அந்த சொல்கிறேன் நார்மலாக வண்டிக்கு ஒரு புது அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இந்த RC 300 அண்டர்படி போட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு ஒரு 6 hours 5 hours கிட்ட உட்காந்து அறுத்து நிறையா போட்டிருக்கேன். ஸோ இதோட பார்த்து நான் கீழே இந்த இடத்துல வந்து விட்டுட்டேன். நான் அது வந்து மெல்ட் ஆகிட்டு இப்போ தான் ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ இது மெல்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் மெல்ட் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட் டைமில் இதுக்கப்புறம் மெல்ட் ஆகிடுச்சா திரும்ப மெல்ட் ஆகுது, இது இருக்காது. ஸோ அதனால் அவ்வளோதான். ஸோ அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா மதிப்ரோ இருக்கார். ஸோ மதிப்ரோட வண்டி தான் அது வந்து V4S வந்து. ஸோ கூடி சீக்கிரம் நெக்ஸ்ட் வீக் இல்லை இன்னொரு ஏதோ ஒரு வீக் வந்து நம்ம வந்து போடுவோம் அந்த வீடியோ. நீங்கள்லாம் போங்க, நான் வீடியோ எடுக்கிறேன், யாருமே போக மாட்டேங்கிறீங்க. ஸோ இங்கேருந்து 110 kilometers என் வீட்டுக்கு வீடியோ எடுத்துருக்கோம் ப்ரோ. ஸோ இது நம்ம வந்து வந்தோன்னே கேட்டார், ப்ரோ ஐக்கான் இருப்பேன் நீங்கன்னு. இவரும் கேட்டார் சர்ப்ரைஸு, பரவாயில்ல நம்மளும் தெரிஞ்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு. ஸோ ப்ரோ வந்து இங்கே சோழிநூறு தான் இருக்கார். ஸோ வண்டி வந்து ஃப்ளட்டில் ஃபுல்லாக போயிடுச்சேன் சென்னையில். வண்டி போய் சொல்லிட்டு இருந்தேன், ஃப்ளட்டில் போக சொன்னீங்களே. அதெல்லாம் மூக்கால் எழுதுறது எனக்கு. எவ்வளோ ப்ரோ செலவு? 60,000. இன்சூரன்ஸ் வந்துச்சா வராதோ? 45 தான். வண்டி டோட்டலாகவே போயிடுச்சு, என்ஜினை தவிர. ஐயோ, எலக்ட்ரிக் ஒயரே இல்லாமல் போயிடுச்சோ? ஒயருக்கு எல்லாமே போயிடுச்சோ? என்ஜினை தவிர எல்லாமே போயிடுச்சு. ஐயோ, போட்டு நட்டு கூட மாற்றி ஆத்தாடி. அதான் எல்லாமே புதுசாக இருக்கு பாருங்களேன். 10R சவுண்டு கேளுங்களேன், சூப்பராக இருக்கும் 10R சவுண்டு. நான் அப்படியே ஃப்ளைபையில் காமிக்கிறேன் வீடியோ. ஸோ ஆனால் V4ல் வீடியோ எடுத்தேங்க, ஒரு 8 minutes போயிட்டு வந்திருப்பேன். இளவு எடுத்தது ரெக்கார்ட் ஆகி தொலைல. எனக்கு மட்டும் தான் இப்படிலாம் நடக்குது, ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போனேன். ஆனால் ஸோ லைனை இப்போ பாருங்கள், அப்படியே வருஷம் நிற்குது. ஸோ எல்லாம் ஸ்ட்ரெச்சு போடுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போட்டெல்லாம் ஸோ இது பாய் ப்ரோ. V4S சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? சரியான பாப்ஸ் ஆகுது. நம்மளோட V4க்கும் ஒரு அப்டேட் இருக்குது, கூடி சீக்கிரம் பார்ப்போம் சரிங்களா. ஒரு 2 months மட்டும் வெயிட் பண்ணால் போதும். ஸோ அது வந்து V4S வந்து ஃபுல் சிஸ்டம் ஆக்ரா போயிருக்கு வித் மேப்பிங்கு. ஸோ வித் மேப்பிங் பார்த்தா ஆக்ராக்கு மட்டும் ஒரு ஃபுல் சிஸ்டம் வாங்கினோம்னா அதோடய மேப்பிங் வந்துடும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லாக்கு, ஒரு அந்த சிஸ்டமுக்கான ஒரு பவர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் அது. சவுண்டு கேளுங்க எப்படி இருக்கு மட்டும். இவரையும் புலம்பிட்டுருக்கார், பார்த்து வர்றது. லாக்கு கேட்டுச்சு அவங்களுக்கு. கரெக்டாக எடுக்கலான்னு போகிறேன், வந்துட்டாங்க. பிளைண்ட் ஸ்பாட் தான், நல்ல வேலை பொறுமையாக வந்தேன். பாருங்கள் இங்கே ஒருத்தர். சரி, நான் ஓட்டுறப்போ ஒரு ஸ்டெச்சு வரலாங்க, எல்லாம் டிராஃபிக். இப்போ பாருங்கள் ரோடே காலியாக இருக்குது. ஸோ அதான் கைஸ், நம்ம இன்னொரு வீக் வந்தோன்னா அந்த V4S வீடியோ போட பார்க்குறேன். 10R வீடியோ போட பார்க்குறேன். எக்ஸாஸ்ட் நோட் அப்படி இருக்குங்க அந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ இன்லைன் 4 ப்ளஸ் SC ப்ராஜெக்ட் இல்லை ரேஸ் ஃபிட் ரெண்டும் தான் என்னோட ஃபேவரட் மோஸ்ட்லி. அந்த ஒரு கேட்குறா அவங்களுக்கு, எங்கள் வண்டி எங்கேயோ போயிட்டுருக்கேன் முன்னாடி. சே, ஸோ ப்ரோ வந்து இங்கே தான் இருக்காரு, என்ன போகலையா? ப்ரோவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வராங்களா? ஸோ அதனால் அவர் லேட்டாக வராரு. நான் தெரியல, GoPro இருக்குமா கொஞ்சம் தேடி பார்க்குறேன். வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தால் நல்லது, இல்லை என்றால் இதுதான் ஒன்றும் எதையும் போட மாட்டேன். ஜஸ்ட் ஒன்று எனக்காக சொல்கிறேன். நான் பிரம்போட பிரேக்கிங் தாங்க V4ல். இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த ஒரு 100 மீட்டர் அந்த ரேடியஸில் பிரேக் அடித்த ஒரு ஸ்பீடு சொல்ல முடியாது, சரியான பிரேக்கிங் அது. ரொம்ப எப்பயுமே பெஸ்ட்டு தான். இப்போ இங்கேருந்து ஒரு 100 kilometers போகணும்.
நான் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேனே. எல்லோரும் எங்கேயோ போகிறாங்க, நான் தான் கடைசி. கேங்கில் வந்து என் டியூக் ஒன்று, இன்னொரு டியூக் பண்ணுறது ஒரு V3, மற்றபடி ரெஸ்ட் ஹவுஸ் 10R, 2 V4. நம்மளும் ரைட் பண்ணலாம். எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பழகிருச்சு. சூட் பைக் கூட வண்டி ஓட்டி ஓட்டி அவர் போகிறப்ப சொன்னார், ப்ரோ இவங்களாம் இருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக போகணும். நான் யோசித்தேன், எனக்கு பழகின விஷயம் தானே, நீங்கள் போங்க முன்னாடி நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு. சரிங்க, ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன், நம்மளே அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, பை பை. இந்த 10R கொஞ்சம் என் கூட ஸ்லோவாக போகிறாரா, ஸோ அதனால் அவங்களோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி கேளுங்க. நாளைக்கு கிட்ட தான் போக பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. எனக்கே நம்ம 80 போகிற மாதிரி தான் இருக்கு எனக்கு ஃபீலிங்கு. ஆனால் 112 போயிட்டுருக்கேன். ஜாக்கெட்டில் போட்டிருக்கேண்ணா ஒன்றும் தெரியல, நார்மலாக போனால் கூட தெரியும். ஒன்று ஒரு மேலே த்ராட்டை ரிலீஸ் பண்ணாருன்னா தெரியும், பாப்ஸ் ஆகுறது என்ன கதைன்னு பார்ப்போம். சரி, நானே ஒரு 3 daysனால் கூட எனக்கு பெரிய ஏதாவது கண்டுக்க தெரியாது. சில கட்டத்தில் ரொம்ப வாழ்க்கையை வெறுப்பேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம். நான் யாராவது வெறுப்பீங்க அந்த மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். நானும் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு. உள்ள துணைக்கு ஆள் சேர்க்குறேன், அவ்வளோதான். V4ஓட பவர் தாங்க. ஆனால் இந்த இன்லைனோட அந்த ஸ்மூத்னஸ் வந்து அதில் இல்லைனாட்டியும் அந்த ஒரு ரா பவர், அது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். கொஞ்சம் முன்னாடி பின்னாடி தான் இருக்கும். ஆனால் வைல் ரைடிங் அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வண்டி ஓட்டுறன்றதப்போ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். எல்லாத்துக்கும் ஒரு நாள் வரும், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். சரியா, கிட்ட வந்தால் சின்ன ஒரு 5 kilometers இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்லோவாக தான் போகிறாங்க. அது அவங்களுக்கு ஸ்லோவாக இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு தானே. ஆனால் போகிறப்பெல்லாம் கெட்ட அழுத்து எல்லாமே சல்லுன்னு போயிட்டாங்க. நான் இதோட பின்னாடி மோசமாக போயிட்டு இருந்தேன். இப்போயாச்சும் பரவாயில்ல. ஆமாம், ஜங்ஷன் கிட்ட வந்தாச்சு. அவங்க தெரியல அவங்க போயிட்டாங்களா நிற்கிறாங்களான்னு. என்னங்கன்னா பாய் சொல்லிட்டு அப்படியே போக வேண்டியதான். நிற்கிறாங்க அதான் நிற்கிறாங்க எல்லோரும். பாய் பாய் டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். ப்ரோ பாய் ப்ரோ, பார்ப்போம். பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, பார்ப்போம். ப்ரோ பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. நான் அப்படியே போகிறேன் உங்களுக்கு. ப்ரோ பாய். அவ்வளோதான், இன்றைய ரைடு முடிந்தது அப்படின்னு நினைக்கிறேன். எங்கடா வரீங்க? வராம்பாரு பைத்தியக்கார மாதிரி வராம்பாரு. எங்களுக்குனே வந்து சேருங்கடாலாம். அப்புறம் இங்கே மணி என்ன ஒரு 11:30 இருக்குன்னா ஒரு 12:30 வீட்டுக்கு போயிடுவேன். அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, மதிய சாப்பாடுக்கு வரவே இல்லையா அப்படின்னு. வந்துடுவோம்மா அப்படின்ட்டேன். அவ்வளோதான் கைஸ், வீடியோ நான் கண்ணப்பலாம் தான், எல்லாம் நம்ம வீடியோ அப்படி தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஏன்னா நான் வந்து விலாக் ஒரு மாதிரி இப்படி ஏதோ ஒரு டைலமோலே எடுத்துகிட்டு இருந்தேன்டா, என்னன்னு தெரில. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து மீண்டும் இந்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து 2 வீடியோ போட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ரைடு வீடியோ, அப்புறம் நம்ம S1000 ஒரு வீடியோ. ஸோ அது ரொம்ப ஒரு ஷார்ட்டான வீடியோ முடிஞ்சு போச்சு. ஸோ சூழ்நிலை காரணமாக நான் வந்து இல்லை அவ்வளோ நேரம் யோசிக்காமல் கடைசியாக தான் யோசித்தேன் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. நான் பண்ண முட்டாள்தனம் தான். ஸோ அதை மட்டும் கோச்சிக்காமல் அந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதில் முடிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் இடத்துல சந்திப்போம். டாடா பாய், பீஸ் அவுட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.